இப்போதான் ஒரு வீடியோ பார்த்தேன், கரிகஞ்சி இடும்பாவனம் கார்த்திகோட வீடியோ. ஒரு 23 நிமிஷம் பைபிள்ல கதறி இருக்கு, கதறுன்னு கதறி இருக்கு. நிறைய பேசியிருக்கான், நாகரிக அரசியலை பத்தி பேசியிருக்கான். எப்படிலாம் எங்களை அவமானப்படுத்துறாங்க, இதுல நாங்க வீழ்ந்து விட மாட்டோம், சித்திர மாட்டோம், ஆச்சா ஊச்சான்னு. அதுல எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, அவன் நாகரிகமான அரசியல் சொல்லும் போது சிரிப்பு வந்துச்சு. என்னைக்குடா நீங்க நாகரிகமா பேசியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லுங்க. அரசியல்ன்றது பெரிய விஷயம். நீங்க அரசியல் பண்றதுல நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க அரசியலை பத்தி பேசுறீங்க. அண்ட் எனக்கு அதுல 2-3 விஷயம் மட்டும் கேட்க வேண்டியிருந்துச்சு. ஒன்று, இந்த நாகரிக அரசியல் அது செம காமெடி, அதை விட்டுருங்க. 2வது, திமுக அரசு எங்களை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி 2 தனிநபர்கள் பேசினதை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், 2 தனிநபர்கள் பேசினது இருந்தது எல்லாமே உங்க நொன்ன சாட்ட துறைமுறைங்க மொபைல்ல. நீ எதுக்குடா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சேன்னு உங்க நொன்னங்கிட்ட கேட்கறதுக்கு துப்பு இல்லாம திமுக மேல பழி சொல்றீங்களே. எதுக்கு எடுத்தாலும் திமுகவாடா? ஏடா நீ ஒரு பொண்ணுட்ட பழகுவா, உங்க நொன்ன ஒரு பொண்ணுட்ட பழகுவான், அவன் ஃபிகர்னு சொல்லுவான், கட்சியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிசுறுன்னு சொல்லுவான். இது எல்லாத்துக்கும் திமுகவோட காரணம். ஏடா உங்களுக்குலாம் முதல்ல என்ன அவமானப்படுத்திட்டாங்க. மானம்னு ஒன்று இருந்தாதான்டா அவமானப்படுத்தணும். உங்களுக்கு அது எங்கேன்னு தேடி பார்த்தாலும் கூட கிடைக்காது, டார்ச் லைட் வச்சு தேடினாலும் கூட உங்களுக்குலாம் கிடைக்காது. அண்ட் நான் பெரியாரை படிக்கிறது இல்லைன்னு தயவு செஞ்சு நீ படிச்சிடாத. படிச்சிருந்தா நீ திருந்திருப்ப. நீ படிக்கலன்னு எங்களுக்கு தெரியும். நீ அது கிளாரிபிகேஷன்ஸும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. திமுக அரசு மு.க. ஸ்டாலின் அவரெல்லாம் பதில் சொல்லுவாரா அப்படின்னு. உனக்கு எதுக்குடா முதல்வர் பதில் சொல்லணும்? ஏண்டா நீ யூடியூப் ரூட்டர் சகோதரர் மைனருக்கே உன்னால பதில் சொல்ல முடியாது, அவரு கேட்கிற விஷயங்களுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுதா? இப்ப கதறதே அதுல வச்சுதான். இதுல முதல்வர் பதில் சொல்வாரான்னு. நாம் தமிழர் கட்சிக்காரன் நீங்கெல்லாம் கவுண்டமணி ஃபிலிம்ல ஒரு டயலாக் உண்டு, ஏன்டா நீ எப்ப என்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஆக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டான்னு செந்தில கேட்பாரு. அதே தான்டா, நீங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதுல உங்களுக்குலாம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மண்ணாங்கட்டி வேற நீங்கெல்லாம் கொடுக்குறீங்க. ஏடா உங்க நொன்ன உங்களை 1008 தேப்பையன்னு கேட்டான், கிரீஸ் டப்பான்னு கேட்டான். அது நான் படிப்படியே முன்னேறி இருக்கான். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரீஸ் டப்பான் தான். அதுக்கப்புறம் தேப்பைய, தாலி, இப்ப வெண்ணெய்க, ஃபிகரு, மசுறு, பிசுறு எல்லாம் சொல்லியாச்சு. அங்கெல்லாம் உங்களுக்குலாம் அவமானமா தெரியலையாடா? போய் முதல்ல மானத்தை எங்கன்னு தேடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவமானத்தை பத்தி பேசுங்க. நோன்னைங்களா?